உங்களுடைய யோகாதிபதி தசமஸ்தானாதிபதி செவ்வாய் உச்சத்தை நோக்கி போகிறாரு. ஆனால் அவர் போகிற இடம் வந்து இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடம்ங்கிறது வந்து ருணரோக சத்துருஸ்தானம். கடன் விஷயம், எதிரிகள் விஷயம், குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு இருக்கார், 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். குருமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கு. இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு தந்தை மூலமாக செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குரு வந்து மிதுன ராசியிலிருந்து தன் பார்வையை கொடுக்கிறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. ஆனால் செவ்வாய்க்கு சனியின் பார்வையும் வருது. பொதுவாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சனி பார்வையில் செவ்வாய் இருந்தாலோ செவ்வாய் பார்வையில் சனி இருந்தாலோ உலக அளவில் உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அது ரொம்ப இருக்காது. என்ன சார் முன்னுக்கு பின் முரணா பேசுகிறீங்க? முன்னுக்கு பின் முரணா பேசலை, இருக்கிறத சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். அது எதுக்கு சார் செவ்வாய் பயிற்சி பலன்கள், சுக்கிர பயிற்சி பலன்கள்னு குறிப்பிட்ட கிரகங்களுக்கு மட்டும் போட்டுட்டு வரீங்க? ஏன் பொதுவாக பல பலன்கள்னு போட்டுட்டு வரீங்களே, ராசி பலன்களில் போட்டுட்டு வரீங்களே, அதில் இந்த பலன்களில் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சில பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஆக்சுவலாக இது எதுக்காக சொல்கிறது அப்படின்னா, சுக்கிரன் ஒரு விதத்தில் இம்பார்ட்டண்ட், முக்கியமான கிரகம். அதே மாதிரி செவ்வாயும் ஒரு விதத்தில் இம்பார்ட்டண்ட். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அம்மா பையன், அம்மா பொண்ணு, அப்பா பையன், அப்பா பொண்ணு, இல்லை அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. என்ன காரணம்னா இந்த செவ்வாய் தான் காரணம். எப்படி சுக்கிரன் வந்து கணவன் மனைவி உறவில் ஒழுங்காக இருக்க உதவியாக இருக்கோ, அது மாதிரி இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் உடன்பிறப்புகளுடனும் தாயாருடனும் மனஸ்தாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். அப்படி சப்போஸ் இது ஒழுங்காக இல்லை அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் அக்ரெசிவ்னஸ் ஜாஸ்தி ஆகும். கோபம், வெறி, எரிச்சல், ஆளுமைத்தன்மை இதெல்லாம் ஜாஸ்தி ஆகும். இது ஆளுமைத்தன்மை தொழிலில் இருக்கலாம், ஆளுமைத்தன்மை வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க கிட்ட இருக்கலாம். ஆனால் ஆளுமைத்தன்மை அண்ணங்கிட்டையோ தம்பி கிட்டையோ அப்பா கிட்டையோ அம்மா கிட்டையோ இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்காது. அதனால தான் செவ்வாய் சில இடத்துல சட்டிலாக இருக்கணும், சில இடத்துல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கணும். அதனால் இந்த செவ்வாய் பயிற்சி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய முயற்சியில் நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த செவ்வாய் பயிற்சி நல்லா இல்லை, உங்கள் ராசிக்கோ உங்கள் லக்னத்துக்கோ இந்த செவ்வாய் பயிற்சி ஒழுங்கான இடத்துல இல்லை அப்படின்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையை ஏற்படுத்தும், மனஸ்தாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே கை ஓங்கிடுவாங்க, பலார்னு அடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம்னா இந்த செவ்வாய் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பார், நீச்ச பங்கமாக இருப்பார், இல்லாட்டி மகரத்தில் உச்சமாக இருப்பார், இல்லாட்டி 4ஆம் இடத்துல இருப்பார், 2ஆம் இடத்துல இருப்பார். இந்த மாதிரி இடங்களில் இருந்தால் செவ்வாய் இருந்தார்னா நீங்கள் பேசுகிறதே வந்து அடிக்க வர மாதிரி தான் இருக்குது. இவன் என்னப்பா அப்படி கோவப்படுறான், அக்ரெசிவாக அடிக்க வர மாதிரி செயல்படுறான்னா அதுக்கு காரணம் இந்த செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பயிற்சி மாதம் நடந்துட்டு இருக்கு. எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. எங்கே அப்படின்னு கேட்டால் விருச்சிக ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார், குருவோட வீட்டில். இந்த குருவோட வீடுங்கிறது வந்து அவர் உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார். அதில் இந்த நல்ல விசேஷம் என்னென்னா, குரு வந்து மிதுன ராசியிலிருந்து தன் பார்வையை கொடுக்கிறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. ஆனால் செவ்வாய்க்கு சனியின் பார்வையும் வருது. பொதுவாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சனி பார்வையில் செவ்வாய் இருந்தாலோ செவ்வாய் பார்வையில் சனி இருந்தாலோ உலக அளவில் உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அது ரொம்ப இருக்காது. என்ன சார் முன்னுக்கு பின் முரணா பேசுகிறீங்க? முன்னுக்கு பின் முரணா பேசலை, இருக்கிறத சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ சனியுடைய பார்வையில் செவ்வாய் இருக்கார், சனியுடைய 10ஆம் பார்வையில் செவ்வாய் இருக்கார், செவ்வாயுடைய 4ஆம் பார்வையில் சனி இருக்கார். ஆனால் அதே சமயம் இந்த செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்குது. குரு பார்வையில் எந்த கிரகம் இருந்தாலும் தன்னுடைய ஆக்ரோஷத்தன்மையை குறைச்சிரும். செவ்வாய் சனியின் பார்வையில் இருந்தால் ஆக்ரோஷத்தன்மை நெருப்பு மாதிரி இருப்பார். குரு பார்வையில் செவ்வாய் இருந்தால் வீட்டுக்குள்ளார ஒரு சிம்னிக்குள்ளார விளக்கேற்றி வச்ச எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருப்பார், அந்த மாதிரி குரு பார்வையில் செவ்வாய் வந்தாருன்னா ஒரு சிம்னிக்குள்ள அடங்கின நெருப்பாக இருப்பார். ஆனால் சனியின் பார்வையில் வந்தால் வீட்டையே பற்ற வைக்கிற அளவுக்கு ஆற்றல் வந்துடும். அதனால தான்
இந்த குரு பார்வையில் வர செவ்வாய் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய செவ்வாய் பயிற்சியாக இருக்குது. அதுவும் குருவோட வீட்டுக்கே போகிறார். சனியும் குருவோட வீட்டில் இருக்கார். அதனால் சனியின் பாதிப்பு குறையக்கூடிய நேரம். இந்த சனி பாதிப்பு குறையக்கூடிய செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்கிறதுனா டிசம்பர் 7ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் செவ்வாய் இருக்க போகிறாரு. குருவின் பார்வையில் குரு வக்கரமாக இருக்கார். அதனால் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது உங்கள் ராசிக்கு அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். கடக ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். உங்களுடைய யோகாதிபதி தசமஸ்தானாதிபதி செவ்வாய் உச்சத்தை நோக்கி போகிறாரு. ஆனால் அவர் போகிற இடம் இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடம்ங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம். கடன் விஷயம், எதிரிகள் விஷயம், குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் போன்ற விஷயங்களில் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை, விரயங்களை ஏற்படுத்தும். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஒரு லவ் அஃபேரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன பிரேக்கப் வரும், அல்லது மனஸ்தாபத்தின் காரணமாக சண்டை போட்டுட்டு நீங்கள் வெளியில் போவீங்க. அதே மாதிரி நீங்கள் திருமண பந்தத்திலேருந்து நீங்கள் உதறிட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடனை கொடுத்தவன் கேட்க தான் செய்வான். நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க? கேட்கக்கூடாது, என்ன நீ எப்படி கேள்வி கேட்கலாம், நான் கடன் கொடுத்தது இல்லையா, இது நாள் வரைக்கும் இவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன், இப்படியெல்லாம் கடன் கொடுத்தவன்ட்டு பேச முடியாது. அவன் கொடுத்தா கேட்க தான் செய்வான், கடன் கொடுத்தவன் கேட்க தான் செய்வான். ஆனால் நீங்கள் பிடிவாதமாக பேசிகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு ஏதாவது பாக்கி இருக்குது, பர்சனல் லோன் பாக்கி இருக்குன்னா இப்போ அதெல்லாம் அடைக்கிறதுக்கு உண்டான நேரம். நீங்கள் அதெல்லாம் வேறு வழி இல்லை, நான் செலவே பண்ணலையே, யாரோ என்னை ஏமாற்றிட்டாங்க, யாரோ என் கார்டை யூஸ் பண்ணாங்க, நான் கொடுத்தேன், தெரிஞ்சு தானே கொடுத்தீங்க, பணம் போச்சுன்னா போச்சு தான், அவ்வளோதான். யாரோ பண்ணின தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கணும். சில விஷயங்களில் கொடுக்கக்கூடாது. உங்கள் காரு, உங்கள் டூ வீலர்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா யூ ஆர் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவன் போய் எங்கேயாவது இடிச்சா அதுக்கு நான் பொறுப்புங்கிறது தான் உண்மை. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் அட்டையை கொடுக்குறேன், கிரெடிட் கார்டை கொடுக்குறேன்னா என் ஃப்ரெண்டு போய் கடனை ஸ்வைப் பண்ணிட்டு வந்தானா, ஒரு 50,000 ஸ்வைப் பண்ணானா, அவன் கொடுக்குறானோ இல்லையோ அந்த கடன் அட்டை என் பேரில் இருக்குது, என் பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் கடன் அட்டையை அடைச்சி தாங்கணும். இல்லை என் ஃப்ரெண்டு எனக்கு ஏமாற்றிட்டான், நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடனை அடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஆப்ரேஷன், அதுவும் குறிப்பாக உங்களுடைய தந்தையுடைய இடுப்பு பகுதி, கால் முட்டி பகுதியில் ஆப்ரேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய மூச்சு சம்பந்தமான விஷயங்களிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. அதே சமயம் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு இருக்கார், 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். குருமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கு. இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு தந்தை மூலமாக செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் இது செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை, ஆனால் தாயார் சம்பந்தமாக ஒரு சுப செலவு ஏற்படுகின்ற நேரம். நிலம் சார்ந்த முதலீடுகள் கடனை அதிகப்படுத்தும். நீங்கள் லேண்டு வாங்கலாம், இல்லை வீடு வாங்கலாம், இல்லை வண்டி வாங்கலான்னா இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்சேஞ்ச் ஆர் ஸ்வாப் யுவர் வெஹிக்கிள், காரை ஒரு பழைய காரை கொடுத்துட்டு ஒரு புது கார் வாங்கலான்னா கடன் ஜாஸ்தியாகுது. கடன் ஜாஸ்தியானால் பரவாயில்லன்னா வாங்குங்க. இல்லை கடன் வாங்கக்கூடாது, ஆனால் இருக்கிற கடனை அடைக்கணும், ஆனால் வண்டியும் புதுசாக ஒன்றா முடியாது. ஏதாவது ஒன்று தான், மேசைக்கும் ஆசை கூழுக்கு ஆசைன்னு இருக்க முடியாது. இந்த வாரத்தில் கடன் அதிகரிக்கிறதுக்கு, இந்த வாரம்னா என்ன, டிசம்பர் 7லேருந்து ஜனவரி 15 வரைக்கும் இந்த கடகராசி நண்பர்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கடன் வாங்க மாட்டீங்கன்னா ஏற்கனவே யாரோ பட்ட கடனை நீங்கள் அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் தந்தை விஷயத்திலும் கடன் விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த செவ்வாய் பயிற்சிக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். ஏன்னா முருகன் தான் அப்பனுக்கே உபதேசம் செய்த சுப்பன். அந்த சுப்பனை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஆசான் கிடைப்பார். அதன் மூலமாக பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கும். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை நல்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளையும், குறிப்பாக உறவுகளுக்குள்ள உங்கள் மனஸ்தாபங்களை குறைப்பதற்கும், வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய ஆக்ரோஷத்தன்மையை குறைப்பதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் சில பேர்த்துக்கு தேவையில்லாமல் போலீஸ் கேஸு வழக்குன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.